நீங்கள் போனால் திரும்பவும் உயிரோட வர முடியாத 3 கோயில்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப உயிரோட வரவே முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா மகன் டெம்பிள். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு 4 தலை நாகம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 4 தலை நாகத்தை பல பேர் பார்த்துருக்காங்க. இந்த கோயிலில் ஒரு ஓடை இருக்குது. ஸோ அந்த ஓடை முழுக்க முழுக்க பாம்புகளோட விஷம் தான் நினைஞ்சிருக்கு. அதில் ஒரு சின்ன இலை விழுந்தாலும் அந்த இலை கூட விஷமாக மாறிடும். அந்த அளவுக்கு விஷம் நினைஞ்ச ஒரு ஓடை தான் இந்த கோயில் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின்ஸ் குரூப் இந்த கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க பூஜை பண்ணுறதுக்கு. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே போயிருக்காங்க. போன அவங்க திரும்ப ரிட்டன் வரவே இல்லை. அதன் பிறகு அந்த கோயிலுக்கு யாருமே போவதில்லை. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தனிமையில் ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்குது. இரவு நேரத்தில் அந்த கோயில் இருந்து பல பாம்புகளோட சத்தம் கேட்குதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் காட்டு முனியப்பன். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சங்கிலியில் கட்டப்பட்ட ஒரு முனி இருக்குது. இந்த முனி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ரொம்ப கெட்ட முனியாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு நல்ல முனி இருக்குது. அது முனியப்பன் சாமின்னு சொல்கிறாங்க. இரவு நேரம் முழுக்க இந்த கோயிலில் பயங்கரமான சத்தமோ அழுகிற சத்தமோ ஏகப்பட்டது கேட்குமா. பகல் முழுக்க இங்கே இருக்கிற அந்த நல்ல முனிப்பனுக்கு பல பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. இரவு நேரத்தில் இந்த கோயிலில் யாருமே தலை வச்சு கூட பட மாட்டாங்க. காரணம் இந்த கோயிலுக்கு அந்த சங்கிலியில் கட்டப்பட்ட முனி தான். பல தடவை இந்த இடத்துல ஆடு மேய்க்கிறவங்களோட ஆடு இந்த கோயிலுக்குள்ள போயிருக்காமா. அவங்க பயந்துக்கிட்டு அந்த ஆடு வர வரைக்குமே காத்திருந்திருக்காங்க. ஆனால் அந்த போன ஆடோ மாடோ திரும்ப வந்ததா வாய்ப்பே இல்லையாமா. மூணாவது பார்த்தீங்கன்னா கங்கன்வாத் சிவன் கோயில். இந்த கோயில் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். இது ஒரு பேரால் கட்டப்பட்ட கோயில். அதனால இந்த கோயிலுக்கு 6 மணிக்கு மேலே யாரும் உள்ளே போக மாட்டாங்க. போன யாரும் உயிரோட வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் போடுது. சிவன் பேய்க கிட்ட எனக்கு ஒரு கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரே இரவில் கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு சபதம் போட்டு அந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி சூரியன் வந்ததாகவும் விடிஞ்சதும் அதனால பேய்கள் எல்லாமே அந்த கோயில் பாதியில் விட்டு அங்கிருந்து ஓடி போனதாகவும் சொல்லப்படுது. இன்னமும் அந்த கோயிலில் இரவு நேரத்தில் பேய்கள் வசிச்சு வருது. ஸோ அதனால இரவு நேரத்தில் அந்த கோயிலுக்கு யாராவது போனாங்கன்னா அவங்க காலி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பப்படுது.